அனைவருக்கும் வணக்கம். திருச்சி கிழக்கு தொகுதி காலியான தொகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அங்க வெற்றி பெற்ற ஜோசப் விஜய் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராகி இப்ப முதலமைச்சர் ஆயிட்டாரு. கூடவே பெரம்பூர்லயும் அவர் வெற்றி பெற்றதுனால ஒரு தொகுதியை ஒரு ராஜினாமா பண்ணி ஆகணும். அந்த அடிப்படையில் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. அந்த தொகுதி இப்போ காலியான தொகுதி. அப்போ அடுத்து என்ன, இடைத்தேர்தல் வரப்போகுது. அப்போ அந்த இடைத்தேர்தலுக்கான தேதி இன்னும் அறிவிக்கல. அவர்கள் வெகு விரைவில் அதை அறிவிப்பாங்க. இப்போ இந்த சூழல்ல அந்த இடைத்தேர்தல் நடந்துச்சு அப்படின்னா அந்த தொகுதியில் திமுக சார்பாக போட்டியிட போவது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துட்டே இருந்துச்சு இல்லையா? திமுகவினர் இப்போ திட்டமிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, திருச்சி தெற்கு திமுகவை சார்ந்த செயற்குழு கூட்டத்தில் அன்பில் மகேஷ் அவர்களினுடைய தலைமையில் முன்னாள் அமைச்சர் அவருடைய தலைமையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஸ்டாலின் அவர்களை, திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்களை திருச்சி கிழக்கில் நிற்க வைத்து நாம் சட்டமன்றம் அனுப்புவோம் அப்படின்னு ஒரு தீர்மானம். எப்பவுமே இது மாதிரியான தீர்மானங்கள் அப்படிங்கிறது வெறுமன அந்த செயற்குழு உறுப்பினர்கள் மட்டும் எடுக்கிறது இல்லை. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அமைச்சராக்கணும் அப்படின்னு சொல்லியும் இதே மாதிரி தான் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. இதே மாதிரி தான் தமிழ்நாடு முழுக்க ஒரு குரல் ஒலிக்குது, நீங்கள் இதை நிறைவேற்றி கொடுங்கன்னு சொல்லி அதை தலைமைக்கு அனுப்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராக்குனாங்க. ஸோ இது மேலேருந்து வர்ற உத்தரவு தான், அது கீழே இருந்து வர்ற மாதிரி காட்டிப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போ ஸ்டாலின் அவர்களை நிற்க வைப்பதற்கான வேலைகள் அவர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இது அவர்களுக்கு பலன் அளிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துக்கு போனால் மட்டும்தான் திமுகவினுடைய தலைவராகவும் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராகவும் அவரால் நீடிக்கவே முடியும். இல்லைன்னா என்ன ஆகும்னா, அகில இந்திய அளவில் ஸ்டாலின் அவர்கள் மீதான பார்வை அப்படின்னு கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போ திமுக இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிக்கல் அப்படிங்கிறது அவர்களுக்கு வருங்கால அரசியல் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் பாஜக அதிமுக கூட கூட்டணியில் இருக்கிறாங்க. காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தாவேக கூட வந்துட்டாங்க. அப்போ சென்ட்ரல்ல லாபி பண்றதுக்கு அடுத்து வரப்போற நாடாளுமன்ற தேர்தலில் எதை மையமா வச்சு நாம அரசியல் பண்றது, யாரை பிரதம வேட்பாளராக காட்டி நாம சந்திக்கிறது அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் இருக்கு இல்லையா? அப்போ அந்த அடிப்படையில் தான் இப்போ ஸ்டாலின் அவர்களை நம்ம என்ன பண்ணணும், தமிழ்நாட்டில் ஒரு தலைவராக முன்னிறுத்தி ஆகணும். அதனால் நம்ம எப்படியாச்சும் எம்எல்ஏ ஆக்கி சட்டமன்றத்துக்கு அனுப்பி ஆகணும் கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அவர்கள் ஆரம்பத்தில் கூட ஒரு சில நபர்கள் பேசினாங்க, இது மாதிரி நல்ல வேலை ஸ்டாலின் சட்டமன்றம் போயிருந்தாருன்னா விஜய் அவர்கள் எல்லாம் மாண்புமிகு முதல்வரேன்னு பேசியிருக்கணும், அந்த அவமானத்தை கொடுக்காம விட்ட குளத்தூர் மக்களுக்கு நன்றி அப்படின்லாம் ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தாலும், ஆனால் அடிப்படையில் ஸ்டாலின் அவர்கள் தோற்றது அப்படிங்கிறது ஆட்சி இழந்ததை விட மிகவும் ஒரு மோசமான ஒரு சம்பவம். திமுகவினுடைய வரலாற்றிலேயே இது மாதிரி சம்பவம் நடந்தது கிடையாது. காரணம் என்னன்னா, இந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதி அவர்கள் பல இடங்களில் ஜெயிச்சு தான் வந்திருக்காரே தவிர கிட்டத்தட்ட அவர் பதவியை ராஜினாமா பண்ண வரலாறுலாம் உண்டு. ஆனால் இது மாதிரி தலைவராக ஜெயிக்காம இருந்தது இல்லை. ஸோ அந்த அடிப்படையில் ஸ்டாலின் அவர்கள் ஒரு மிகப்பெரிய தோல்வி தான். இதில் ஸ்டாலின் அவர்களுடைய தோல்விக்கு அப்புறமா நடந்த சில விஷயங்களும் திமுகவுக்குள்ள பெரிய பேசு பொருளாச்சு. என்ன அப்படின்னா, முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் முன்னாள் முதலமைச்சராக இருந்து ஸ்டாலின் அவர்கள் சந்திப்பதற்கு அவருடைய வீட்டுக்கே போனார். அப்படி வீட்டுக்கு போகும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர்களே வரவேற்றார். ஸ்டாலின் அவர்களும் அப்படி கையை பிடிச்சி வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனார். கூட்டிட்டு போய் உட்காரச்சு பேசினா, சால்வே போத்துனாங்க, புத்தகங்கள்லாம் கொடுத்தாங்க. இந்த எந்த சீன்லையுமே துர்கா ஸ்டாலின் அவர்கள் வெளியவே வரல. நீங்கள் இதை தான் கவனிச்சிருக்கணும். அவர் வைகோ அவர்களுடைய வீடுகளுக்கு போனார், சீமான் அவருடைய வீட்டுக்கு போனார். இவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்களை குடும்பமாக தான் வரவேற்றாங்க. ஆனால் ஸ்டாலின் அவர்களோட வீட்டில் மட்டும் துர்கா ஸ்டாலின் அவர்கள் வெளியே வரல. அவர்கள் இன்னைக்கு வீட்டில் தான் இருந்துருக்காங்க. ஸோ இதான் இப்போ சமீபத்தில் வெளியான தகவல். என்ன அப்படின்னா, அவர்களால் அதை ஏற்றுக்க முடியல. ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சர் இருந்திருக்க வேண்டியது, இப்படி அநியாயமாக அவரை தோக்கடிச்சிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு விரக்தியில் வெளியே பார்க்கவே இல்லை. பின்னாடி சேகர்பாபு அவர்கள் கூட நின்று அந்த வீட்டுக்கெல்லாம் போகும்போது, இனிமேல் இந்த வீட்டு பக்கமே நீங்கள் வந்துடக்கூடாது, உங்களை நம்பி தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவர் தொகுதியை நம்பி ஒப்படைச்சாரு, தொகுதி பொறுப்பாளராக நீங்கள் இப்படி கேர்லெஸ்ஸாக கையை விட்டீங்கன்னு சொல்லி சேகர்பாபு அவர்களுக்குமே அந்த வீட்டுக்குள்ளே பல சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கு. ஸோ இப்படியாக துர்கா ஸ்டாலின் அவர்கள் சேகர்பாபு மேலே செம்ம கோவத்தில் இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த சமயத்தில் தான் நம்ம திருவெரும்பூர் தொகுதியினுடைய முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் எப்படியாச்சும் திருச்சி கிழக்கில் நிற்க வைக்கணும்னு சொல்லி ஒத்த காலில் நிற்கிறார். சரி, இதில் திருச்சி கிழக்கில் நிற்க வைக்கிறார்ல, அவருடைய திருவெரும்பூர் தொகுதியில் வெற்றி பெற்றாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை, தோல்வி. இன்னைக்கு நிலைமையில ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது. அப்போது அவர் எத்தனை வாக்குகளில் தோற்றாருன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கொளத்தூரில் ஸ்டாலின் அவர்கள் எவ்வளோ வாக்கில் தோற்றாரோ, கிட்டத்தட்ட 8700 சொச்சம் வாக்குகள் ஸ்டாலின் அவர்கள். இதே அளவிலான வாக்குகள், அந்த எண்ணிக்கை கூட மாறல, அதே நம்பரில் தான் திருவெரும்பூரில் அன்பில் மகேஷ் அவர்கள் தாவேகா வேட்பாளர்கிட்ட தோற்றிருக்காரு. அங்கே விஜய் அப்படிங்கிற தாவேகா வேட்பாளர்கிட்ட தோற்றிருக்காரு. அப்போ கிட்டத்தட்ட 2 பேரோட தோல்வியுமே ஒரே மாதிரியான தோல்வி. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, எப்படியாச்சும் நீங்கள் திருச்சி கிழக்கில் நில்லுங்க, நாங்கள் உங்களை ஜெயிக்க வைக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்காரு. மறுபடியும் ஸ்டாலின் அவர்கள் நின்னார் அப்படின்னா மறுபடியும் அதே மாதிரி ஒரு அடி விழுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா மக்கள் இப்போ என்ன நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ புதுசாக பதவியேற்றிருக்கக்கூடிய ஆட்சியின் மீது உடனடியாலாம் பெரிய அதிருப்திகள் உருவாயிராது.
அது டைம் எடுக்கும். இவருடைய ஆட்சி முறைகளை பார்த்து பல விமர்சனங்கள் எழும். இப்போ ஏன்னா இப்போ வந்தவுடனே 1000 ரூபாய் கொடுக்குறாங்களா, 2500 ரூபாய் கொடுக்குறாங்களா, எப்போ கொடுக்க போறாங்கன்ற கேள்வி இருக்கே தவிர இவர்கள் மேல இன்னும் ஒரு அதிருப்தி, ஒரு அவநம்பிக்கைன்றது அதுக்குள்ளலாம் உருவாகல. இப்போ இதுதான் சாக்குன்னு சொல்லி மறுபடியும் ஸ்டாலின் அவர்களை நிப்பாட்டினாங்க அப்படின்னா திரும்பியும் பழைய வரலாறை தோண்டி எடுப்பாங்க. திருப்பி வந்து ஏன் திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்லி சொன்னாங்க, திருப்பி ஏன் நம்ம ஸ்டாலினுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா கடந்த 5 ஆண்டுகள் அவ்வளவு காரணங்களை அடுக்க முடியும். ஸோ ஏற்கனவே திருப்பி குளத்தூரில் நின்னார்னா கூட அந்த வாய்ப்புன்றது வேற மாதிரி இருக்கு. ஏன்னா குளத்தூர் மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க, ஒரு சென்டிமெண்ட்டாக பார்க்குறாங்க. நம்ம மாநிலத்துக்கு ஒரு முதலமைச்சராக இருந்தவர் நம்ம தொகுதிக்கு இருந்தார், நம்ம தொகுதிக்குன்னு பார்த்தா பல விஷயங்கள் வந்து பார்க்கு லைப்ரரின்னு சொல்லி பல விஷயங்கள் கட்டியிருந்தாரு. ஆனால் வந்து இப்போ தோக்கடிச்சமே அந்த ஒரு சின்ன சென்டிமெண்ட் வந்து குளத்தூரில் மட்டும் இருக்குது. அது தோல்விக்கு அப்புறமா வந்து ஸ்டாலின் அவர்கள் கண் கலங்கினது அதெல்லாம் பார்க்கும்போது அந்த மக்களுக்கு ஒரு சின்ன ஆசிலேஷன் இருக்குது. ஆனால் திருச்சி கிழக்கில் வந்து நிற்க வச்சாங்க அப்படின்னா அங்கே வந்து களம் அவருக்கு சாதகமாக இருக்குமான்றது தெரியல. இன்னொன்று, சென்னையை விட்டு ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளியே வந்து போட்டி போட்டதாகவே சொல்லப்போனால் வரலாறே கிடையாது. 1000 விளக்கில் போட்டிட்டு இருக்காரு, குளத்தூரில் போட்டிட்டு இருக்காரு. சென்னைக்கு வெளியே அவர்கள் வந்து களத்தில் நின்றதே கிடையாது. ஆனால் சென்னை மட்டும்தான் அவர்களுக்கு ஸ்ட்ராங்கான ஜோன். முக்கியமான தலைவர்கள்லாம் சென்னையில் மட்டும் தான் போட்டிடுவாங்க. அப்போது வெளியே வந்து போட்டிட்டார்னா மறுபடியும் வந்து ஒரு தோல்வி அடைஞ்சார் அப்படின்னா அது ஏற்கனவே ஒரு வரலாறு படுத்தி தோல்வியை மாறி நிற்கிது. இன்னுமே வந்து இப்படி ஒரு வரலாறை யாராலையும் ரீக்ரியேட் பண்ண முடியாத நிலைமையில கொண்டு போய் விட்டுரும். அதனால தலைமை வந்து ரொம்ப பார்த்தா இதில் முடிவெடுப்பாங்க நம்ம பார்க்கப்படுது. அடுத்ததா திமுகவில் இருந்த பெரிய அளவில் கோல வச்சு கொண்டிருந்த பல முக்கிய அமைச்சர்கள் வந்து இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போயிருக்காங்க. எப்போவுமே அமைச்சர்களை பொறுத்தளவில் ஒரு 10 தொகுதியை 5 தொகுதியை கொடுப்பாங்க. இந்த தொகுதியெல்லாம் உங்களோட கட்டுப்பாடு, நீங்கள் ஜெயிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த தொகுதிகள்லாம் சேர்த்து வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி தான் டார்கெட் வந்து கொடுப்பாங்க. எப்போவுமே ஒரு அமைச்சர் வந்து வெற்றி பெற்றார் அப்படின்னா பாருங்க நான் வந்து வெற்றி பெற்றுட்டேன் அப்படிங்கிறத ஒரு பெரிய கிரெடிபிலிட்டி எடுத்துக்க முடியாது. அது ஒரு பெரிய விஷயமா பார்க்க மாட்டாங்க. உங்களுடைய சார்புள்ள எத்தனை தொகுதியில் வெற்றி பெற வச்சிங்க அப்படிங்கிறது அவர்களுக்கான டார்கெட்டாகவே இருக்கும். காரணம் என்னன்னா, ஒரு அமைச்சர்னா அதுக்கு சிறப்பு நிதியெல்லாம் ஒதுக்குவாங்க, சிறப்பாக வந்து தொகுதியை வந்து மேம்படுத்தியிருப்பாங்க. அப்போ கண்டிப்பாக தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் அப்படி இருந்தும் பல தொகுதிகளில் வந்து மண்ணை கவியிருக்கு திமுக. கடந்த 5 ஆண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர்களாக இருந்த 15 நபர்கள் தோத்துருக்குறாங்க. அது வந்து ஒரு சில தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர்கிட்ட தோற்றாலும் பெரும்பாலான தொகுதிகளில் தாவேகா வேட்பாளர்கிட்ட தோத்துருக்காங்க. அதில் நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மதுரை கிழக்கு தொகுதியினுடைய வேட்பாளர் மூர்த்தி. அது மூர்த்தி அவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு திருமணத்தை வந்து பண்ணி ஒட்டுமொத்த இந்தியாவுமே திரும்பி பார்க்க வச்சிருன்னு சொல்லலாம். பல கோடி ரூபாய்க்கு வந்து திருமணத்தை பண்ணாரு. பத்திரப்பதிவு துறையுடைய அமைச்சராக இருக்காரு. கிட்டத்தட்ட பயங்கரமான ரெவென்யூ வரக்கூடிய ஒரு துறை அப்படிங்கும்போது அதெல்லாம் வந்து அவருடைய வாரிசுகளுக்கு பண்ணக்கூடிய திருமணத்திலே பார்க்க முடிஞ்சு. அவ்வளவு கோடிகளை செலவு பண்ணி திருமணம் பண்ணாங்க. ஸோ அப்படியே தேர்தல் முடிவுகளை பார்த்தோம் அப்படின்னா தாவேகா வேட்பாளர் வச்சு மதுரை மூர்த்தி அவர்களை தூக்கியிருக்காங்க. அடுத்து நம்ம ஏற்கனவே பார்த்த திருவெரும்பூர் தொகுதி, அங்க அன்பில் மகேஷ் அவர்கள் தாவேகா வேட்பாளர்கிட்ட தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு. ஸோ இவர் தோற்றதுல எல்லாருக்குமே ஒரு கூடுதல் மகிழ்ச்சி என்னன்னா, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னே கேட்டிங்களான்னு சொல்லி அவர் பேசின வீடியோலாம் வைரலாக இவர் தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா அந்த கிளிப்பெல்லாம் அதிகமாக வந்து ட்ரெண்ட் ஆச்சு. அடுத்து காங்கேயம் தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருந்த சுவாமிநாதன் அவர்கள், இவரும் அமைச்சராக இருந்து தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு. அடுத்து முக்கியமாக நம்ம திமுகவினுடைய மூத்த முன்னோடின்னு சொல்லக்கூடிய துரைமுருகன் அவர்கள் காட்பாடி தொகுதியில் படுதோல்வி. அதாவது இவர் கண்டிப்பாக காட்பாடியில் தோக்க தான் போறாருங்கிற ரிப்போர்ட்லாம் தலைமைக்கே கிடைச்சுதான், நீங்கள் இந்த முறை போட்டி போட வேண்டாம், நீங்கள் ஒதுங்கி நில்லுங்க, கண்டிப்பாக தோத்துருவீங்கன்னு சொல்லியும் இல்லை நான் ஜெயிச்சு காட்டுவேன்னு சொல்லி அடம்பிடிச்சு அந்த சீட்டை வாங்கி தோத்துருக்கிறாரு துரைமுருகன். அடுத்து ராணிப்பேட்டை தொகுதியில் போட்டிட்டு தோல்வியுற்ற ஆர் காந்தி. இது ரொம்ப ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம். காரணம் என்னன்னா, முதல்ல இவரோட பையனுக்கு தான் தலைமை சீட்டு ஒதுக்குறாங்க, வினோத் அவர்களுக்கு சீட்டு ஒதுக்குறாங்க. திருப்பி இவர் போயிட்டு தலைமையிட்ட போய் சண்டை போடுறாரு. இல்லை என் பையனுக்கு நீங்கள் சீட்டு கொடுக்காதீங்க, கண்டிப்பாக தோத்துருவார், எனக்கு நீங்கள் கொடுங்க, நான் ஜெயிச்சு காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி பையனுக்கு கொடுத்த சீட்டை மாற்றி இவர் வாங்கி நின்று தோத்துட்டாரு. தாகிரா அப்படின்னு சொல்லக்கூடிய தாவேகா பெண் வேட்பாளர்கிட்ட, அதாவது சொத்து மதிப்பின் அடிப்படையில் வந்து பார்க்கும்போது தாகிரா அவர்கள் தான் தாவேகா வேட்பாளர்கள்லேயே மிக மிக குறைந்த சொத்து மதிப்புள்ள வேட்பாளர் அந்த அஃபிடவிட் சொல்லுது. ஸோ கிட்டத்தட்ட அப்போ அப்படி பார்க்கும்போது அந்த மாதிரியான ஒரு பின்னணியிலிருந்து வந்த ஒரு வேட்பாளர்கிட்ட ஒரு அமைச்சர் தோக்குறார் அப்படிங்கிறதும் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. அடுத்து நம்ம மதுரை மத்தி தொகுதியினுடைய வேட்பாளர் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள், இவர் தோத்ததெல்லாம் யாராலும் ஏற்றுக்க முடியல, இப்போ வரைக்கும் என்னால் நம்ப கூட முடியல. ஏன்னா ஆப்போசிட்ல நின்று இவரை தோற்கடிச்சு யாருன்னு பார்த்தீங்கன்னா முஸ்தபா. அங்கே சுந்தர்சி ஜெயிப்பாரா இல்லை பிடிஆர் ஜெயிப்பாரான்னு ஒரு போட்டி இருந்துச்சு. கடைசி கட்டத்துலலாம் சுந்தர்சிலாம் நிற்க முடியாதுங்க இவர்கிட்ட, பிடிஆர் எங்கேயோ இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருக்கிற டைம்ல கடைசியில் முஸ்தபா வந்து அடிச்சுட்டு போயிட்டாரு. ஸோ இந்த தொகுதி முஸ்தபா கிட்ட தான் இப்போ இருக்கு. அடுத்து பெரிய கருப்பன் அவர்கள், ஸோ இவரோட திருப்பத்தூர் தொகுதியில் வந்து அந்த ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியுற்ற தொகுதி. அதற்கான வழக்கு வந்து ஆக்சுவலாக இப்போ உயர்நீதிமன்றத்தில் போட்டிருக்கிற அந்த வழக்கு போயிட்டு இருக்கு. ஸோ அதனால ஒருவேளை இந்த தொகுதியில் வந்து முடிவுகள் எப்படி வேணாலும் வரலாம். ஏன்னா அந்த ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதுனால அதில் பல குளறுபடிகள் இருக்கு. அதில் வந்து வாக்கு எண்ணிக்கையின்படியே வந்து மேட்ச் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இவர்கள் தரப்புல ஒரு வழக்கு
தாக்கல் பண்ணி அந்த வழக்கு போயிட்டு இருக்கு. ஸோ ஒருவேளை இந்த தொகுதியில மட்டும் முடிவுகள் மாறி வரலாம். ஆனா அபிஷியலா வெளியான முடிவுகள் அடிப்படையில் பெரிய கருப்பன் அவர்களும் தோல்விதான். அடுத்து நம்ம மன்னார்குடி தொகுதியை சார்ந்த டிஆர்பி ராஜா முதல்ல டிஎம்கேவினுடைய ஐடி விங் தலைவராக இருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொழில்துறை அமைச்சராக பதவி உயர்வு பெறாரு. அந்த இடத்துலலாம் வந்து பார்க்கும்போது வெள்ளை அறிக்கையை காட்டுங்க அப்படின்னு கேட்டோம்னா வெள்ளை பேப்பரை காட்டி தான் வெள்ளை அறிக்கையை பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரிலாம் திமிரா வந்து பல பதில்கள்லாம் சொன்ன வரலாறு உண்டு. ஸோ இன்றைக்கு வந்து அவருடைய தொகுதியிலேயே அவர் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறமா ராசிபுரம் தொகுதியை சார்ந்த மதிவேந்தன், சேலம் வடக்கு தொகுதி சார்ந்த ராஜேந்திரன் இவர்களும் வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க, அமைச்சராக இருந்தவர்கள். அப்புறம் முக்கியமாக தூத்துக்குடி தொகுதியை சார்ந்த கீதா ஜீவன் அவர்கள், இது ரொம்ப கியூரியஸான ஒரு தொகுதி. காரணம் என்ன அப்படின்னா அங்கே நின்ற வேட்பாளர் அப்படிங்கிறவர் விஜயனுடைய நண்பர் அப்படின்னு சொல்லி வந்து நின்னாரு. ஸ்ரீநாத் நடிகர் அவர் ஆக்சுவலா. ஸோ அவர் வந்து நின்று ஒரு அமைச்சரை தோற்கடிப்பார் அப்படிங்கிறது யாருமே வந்து எதிர்பார்க்கல. இவருக்கெல்லாம் யார் ஓட்டு போட போறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சிட்டிங் மினிஸ்டரையும் தோற்கடிச்சிருக்காங்க. ஸோ இன்னொரு கூடுதல் தகவல், கீதா ஜீவன் அப்படிங்கிறவங்க அமைச்சராக இருந்தாங்க. இப்போ முதல் பெண் அமைச்சர் நாங்கள் தான் கீர்த்தனாங்கிற நபர் கொடுத்துருக்கோம்னு சொல்லி பேசிட்டு இருந்தீங்க இல்லையா? ஸோ தூத்துக்குடி தொகுதியில் கடந்த முறை கீதா ஜீவன் அவர்கள் அமைச்சராக இருந்தாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அடுத்து சைதாப்பேட்டை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி பெற்ற அமைச்சர் மா சுப்பிரமணியன் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். ஸோ இவருமே வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலில் ரொம்ப செல்வாக்கு இருக்கிற நபராக தான் நமக்கு தெரிஞ்சுது. ஏன்னா நீங்கள் சைதாப்பேட்டை தொகுதியில் போனீங்க அப்படின்னா இவரோட புகைப்படம் இல்லாமல் ஒரு 10 அடி தாண்ட முடியாது. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பேனர் இருக்கும், எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து இவரோட புகைப்படம் இருக்கும். அந்த அளவுக்கு தொகுதியில் ரொம்ப ஊடுருவி இருந்த போதும் அங்கே வந்து சென்னையை ஒட்டுமொத்தமாக தாவேக்க கைப்பற்றிருக்கு. அந்த வகையில் சைதாப்பேட்டை தொகுதியும் தவற விட்டுருக்காரு. அடுத்ததாக ஆவடி நாசர், இவர் வந்து முதல் அமைச்சராக இருந்தார். அதுக்கப்புறமா வந்து அந்த அமைச்சர் பதவியெல்லாம் மாற்றப்பட்டது. ஸோ கிட்டத்தட்ட ஆவடி நாசர் அவர்களும் தன்னுடைய பதவியை வந்து இழந்திருக்கிறாரு. அவரும் தோற்கடிக்கப்பட்டிருக்காரு. அடுத்ததாக வந்து ஆலந்தூர் தொகுதியை சார்ந்த தாமு அன்பரசன். ஸோ கிட்டத்தட்ட அந்த காஞ்சிபுரம் மாநகராட்சியை ஒட்டுமொத்தமாக கண்ட்ரோல் வச்சிருக்காரு அப்படின்லாம் பேசப்பட்ட தாமு அன்பரசு அவர்களும் தோற்கடிக்கப்பட்டிருக்காரு. அமைச்சராக இருந்தபோதும் அவரால் வெல்ல முடியவில்லை. அடுத்ததாக நம்ம சபாநாயகர் அப்பாவு, கிட்டத்தட்ட சபாநாயகராக இருந்த போதும் திமுகவுக்கு ஃபேவராகவே சட்டமன்றத்தில் பல விஷயங்கள் இவர் பண்ணுறாரு, அவர்களுக்கெல்லாம் பேச வாய்ப்பு கொடுக்குறாரு, எங்களுக்கெல்லாம் பேச வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லி திமுக கூட்டணியில் இருந்த வேல்முருகன் அவர்களே குற்றம் சாட்டியிருந்தார். ஸோ இவர் வந்து ராதாபுரம் தொகுதியில் தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போதே பல ஊர்களில் வந்து நீங்கள் எங்கள் ஊருக்கு பிரச்சாரம் வரக்கூடாது சொல்லி தடுத்த காட்சிகள் நம்ம பார்த்தோம். அது தேர்தல் முடிவுகளும் எதிரொலிச்சிருக்கு. இவரும் தோல்வி அடைஞ்சிருக்காரு. இதுக்கப்புறமா இவரை நம்ம வந்து சபாநாயகர்னு வச்சுக்கிட்டாலும் மேலே சொன்ன அமைச்சர்களுக்கெல்லாம் அமைச்சர் முதலமைச்சரே வந்து தோல்வி அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறதுனால அவரை நம்ம ஒரு அமைச்சராகவும் சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 15 அமைச்சர்கள் ஒரு சபாநாயகர் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த திமுக கூடாரம் வந்து காலியாக இருக்கு. இவர்களெல்லாம் திருப்பி வந்து மறுபடியும் அரசியலில் பழைய மாதிரி கோல் வச்ச முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா அந்த களமே டோட்டலாக வந்து மாறிடுச்சு. மீண்டும் ஒரு முறை மக்கள் திமுகவுக்கு இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பை கொடுப்பாங்களா 2021 கொடுத்த மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமைப்படி அதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தான் சொல்லி தோணுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து அரசியல் களம் எந்த மாதிரி வந்து நகருதுன்னு சொல்லி. நன்றி.